ஹாய், ஹலோ, வெல்கம் டூ தாஜ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம இன்னொரு டைப்பு அலோவேரா ஜெல், பியூர் அலோவேரா ஜெல் தான் பார்க்க போறோம். சூப்பர் ரிசல்ட் தரக்கூடிய அலோவேரா ஜெல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு அலோவேரா ஜெல் நம்ம ஜெல்லை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தா லேட் ஆயிரும்ன்ட்டு நே வீடியோ பெருசாகும்னு நான் காட்டல. அதனால பிளெண்ட் பண்ணுறது வடிகட்டுறது மட்டும்தான் காட்டியிருக்கேன். பாருங்க, நல்ல விளைஞ்ச அலோவேரா ஜெல் எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணி பொறுமையாக வடிகட்டி எடுத்துக்குவோம். ஆனால் இந்த முறை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜெல்லு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டு, அலோவேரா ஜெல் எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா 300 கிராம் எடுத்துக்கிறோம். அலோவேரா ஜெல் வந்து 300 கிராம் நம்ம பொறுமையாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஆனால் நம்ம இந்த முறை ஹீட் பண்ணி பண்ண போகிறோம். அலோவேரா ஜெல்லை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம்ல, எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு ஒரு கொதி லைட்டாக கொதிக்க விட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இது ஒரு டைப்பு. நமக்கு லாங் லைஃப் வரணும், நம்ம அலோவேரா ஜெல் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து அதை அதுக்காக ஹீட் பண்ணிக்கிறோம். இது ஒரு மெத்தடில் நம்ம பண்ணுறோம். அதுக்காக ஹீட் பண்ணாமல் பண்ணுறதுக்கு கெட்டு போயிடும்னு இல்லை, நம்ம முறையான ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்துக்கணும். இன்னொன்று, நம்ம பொருட்கள் எல்லாத்தையுமே ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். க்ளவுஸ் போட்டு நம்ம பொருட்களை தயார் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல லைஃப் கொடுக்கும். எந்த பொருள் செஞ்சாலும் இப்போ வந்து நம்ம அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம 300 கிராம் எடுத்துக்கிட்டோமா, அடுத்து வந்து நம்ம டிஎம் வாட்டர் வந்து 500 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து நயசினமைடு 60 கிராம் எடுத்துக்கணும். கார்போபால் 8 கிராம் எடுத்துக்கிறோம். ஃபினிக்ஸ் எத்தனால் வந்து ஒரு 8 கிராம் எடுத்துக்கிறோம். கார்போபால் வந்து 940 கார்போபால் வந்து 8 கிராம் எடுத்துக்கிறோம். 8 கிராம் டீ எடுத்து 8 கிராம் டிஸ்டில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நம்ம நைசினமைடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்போபால் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, கார்போபால் போட்டு நம்ம அப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே நம்ம வச்சுருவோம். நல்லா நம்ம வாட்டரை நல்லா கார்போபால் உறிஞ்சிட்டு நல்லா ஜெல்லுக்கு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டீயே ஊற்றி ஜெல் ப்ரிப்பேர் பண்ணலாம்.
நம்ம இதில வந்து ஃபீனாக்ஸ் எத்தனால் 8 கிராம் எடுத்திருக்கோம். விட்டமின் இ ஆயில் வந்து 1 கிராம் எடுத்திருக்கோம். ஃபைனலி இதில வந்து நம்ம கிரீன் ஆப்பிள் பிளஸ் லெமன் கிராஸ் சேர்த்துருக்கோம் இதில. இது ஆல் டைப் ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில வேற எந்த ஆயில்ஸோ எதுவும் நம்ம சேர்க்கல. இதில வந்து நம்ம ஆனா எசென்ஷியல் ஆயில் கிரீன் ஆப்பிளும், லெமன் கிராஸும் எடுத்திருக்கோம். நம்ம கர்வப்பூல் போட்டு இப்ப தான் போடுறோம். கர்வப்பூல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே ஃபாயிலிங் பேப்பர் ஃபாயிலிங் கவர வச்சு அப்படியே மூடி நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே பத்திரமா வச்சுருவோம். அது அப்படியே இதாகட்டும். வாட்டர்ல டிசால்வ் ஆகட்டும் கர்வப்பூல். பொறுமையா தட்டி தட்டி நம்ம பண்ணணும். எப்படி பண்ணாலுமே அது வந்து அப்படியே நிக்க தான் செய்யும். அப்படியே திரண்டுக்கிட்டே தான் வரும். அதனால போட்டுட்டு அப்படியே விட்டுறது கூட நல்லது. கிண்டும்போது கூட அ நமக்கு அங்கங்க உருண்டை உருண்டையா வர ஆரம்பிச்சுரும். அதுக்கு நம்ம கர்வப்பூல் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டா கூட அப்சர்வ் பண்ணிரும். வாட்டர் அப்சர்வ் பண்ணி அது நமக்கு ரொம்ப இது சிரமம் இல்லாம இருக்கும். போட்டு கருவேப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபாயிலிங் பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம். சாரி கிளிங் ரோல் பண்ணி மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டேன். 4 ஹவர்ஸ் மூடி வச்சுட்டு, இப்போ நான் திரும்ப எடுத்து நம்ம ஜெல் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜெல் தயார் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க நம்ம டீயும் டிஸ்டில் வாட்டரும் மிக்ஸ் இருக்கு இல்லையா? அத எடுத்து நம்ம ட்ராப் பை ட்ராப் போட்டு மெதுவா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு பிளெண்ட் குடுத்துட்டு, பிளெண்டர்ல பிளெண்ட் பண்ணிட்டு நான் இன்னொரு முறை பிளெண்டர்லயே ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு காட்டுறேன். இப்ப நம்ம கருவேப்பில நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக பிளெண்டர் போட்டோம். போட்டுட்டு, இப்ப நம்ம டீயும் வாட்டரும் மிக்ஸ் இருக்கு இல்லையா? அத எடுத்து ட்ராப் பை ட்ராப்பு விட்டு நம்ம ஜெல்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். கரெக்ட்டா வந்துரும். நம்ம எத்தனை கிராம் எடுக்கிறோமோ, அத்தனை கிராமுக்கு நம்ம டீ எடுத்துக்கணும். கருவேப்பிலை எத்தனை கிராம் எடுக்கிறோமோ, அத்தனை கிராம் டீ எடுத்து அத்தனை கிராம் டிஸ்டில்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். விட்டமின் ஆயில் 1 கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு. 1 கிராம் சேர்த்துருக்கேன். ஃபைனலி நம்ம பார்த்தோம்னா, கரெக்ட்டா இருக்கும். அது வந்து pH வந்து கரெக்ட்டா தான் இருக்கும் நமக்கு. கருவேப்பாலுக்கு 1 கிராமுக்கு 1 கிராம் டீ எடுத்து நம்ம டிஸ்டில்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். ஒரு பக்கம் மிக்ஸ் ஆகட்டும். இதோட அலோவேரா பத்தி நம்ம ஸ்கின்னுக்கும், ஹேருக்கும் நல்ல பெனிஃபிட் குடுக்கும்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதே மாரி ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் குடுக்கும். நம்ம வெளியில மட்டும் யூஸ் பண்றது இல்லாம, நம்ம உள்ளுக்குள்ளேயும் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ணி குடுக்கும்.
டீடாக்ஸ் பண்ணி குடுக்கும். ரெஜுவனேட் பண்ணும். நம்ம பாடிய வந்து லிவர் வந்து ஹெல்த்தா ஹெல்ப் ஹெ 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 லிவரோட ஹெல்த்த வந்து நமக்கு சரி பண்ணி குடுக்கும். லிவர ஹெல்த்தா வச்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? மலச்சிக்கல் இருக்காது. காலையில வெறும் வயித்துல நம்ம எடுத்துக்கும்போது, மலச்சிக்கல் இருக்காது. மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணி குடுக்கும். நமக்கு வந்து நாம வெயிட் குறைக்கணும்னு நெனைக்கிறவங்க வந்து டெய்லி எடுத்துக்கலாம். காலையில எடுத்துக்கலாம். அது டபுள் பெனிஃபிட் ஆயிரும். மலச்சிக்கலும் சரியாயிடும். வெயிட் குறைக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸும் ஆன மாரி இருக்கும். நம்ம ரத்தத்தையும் பியூரிஃபை பண்ணி குடுத்துரும். பிளட்ட பியூரிஃபை பண்ணி குடுக்கும். தமிழ்ல சொல்லணும்னா ரத்தத்த சுத்திகரிச்சு குடுத்துரும். நமக்கு. சுத்திகரிக்கும். சரியா? இது உள்ளேயும் எடுத்துக்கலாம் நம்ம. நம்ம இதில சேர்த்துருக்க நம்ம ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வந்து நைசினமைடு சேர்த்துருக்கோம். அதுவும் நமக்கு வந்து பிக்மெண்டேஷன சரி பண்ணி பிக்மெண்டேஷன சரி பண்ணி நமக்கு வந்து கரும்புள்ளி இதெல்லாம் சரி பண்ணாம அன்ஈவன் ஸ்கின் டோன வந்து நமக்கு சரி பண்ணி குடுக்கும். நல்ல ரிசல்ட் குடுக்கும். இது வெறும் சாதாரண வெறும் அலோவேரா ஜெல் இல்ல. இதில எல்லாமே இருக்கு. இதில அது ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் கியூர் பண்ணி குடுக்கும். நேச்சுரலாவே இதில சாலிசிலிக் ஆசிட் இருக்கனால, நமக்கு நல்லா கியூர் பண்ணி குடுக்கும். நம்ம எசென்ஷியல் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. ஒரிஜினல் அலோவேரா ஜெல்லுல எடுத்தோம்னா இப்படிதான் இருக்கும். தொடர்ந்து பாருங்க. உங்க ஆதரவ எங்களுக்கு குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ so much. God bless you. Please like, share and subscribe. மறக்காம பெல் பட்டன டேப் பண்ணிடுங்க. இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோட உங்கள நான் மறுபடியும் சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நான் லைட்டா இதில வந்து ஒரு டிராப் டிராப் தான் சேர்த்தேன். ஃபுட் கலரு காஸ்மெட்டிக் கலர் வந்து லைட்டா. சூப்பரான ஜெல்லு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அலோவேரா ஜெல்லு. ட்ரை ஸ்கின்னுக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை ஸ்கின்காரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அலோவேரா ஜெல். ட்ரை ஸ்கின்ன நல்லா கியூர் பண்ணி குடுக்கும் அலோவேரா. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குன்னு. இன்னொரு முறை நான் வந்து பிளெண்டர்ல நம்ம ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் காட்டுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.